நண்பர்கள் அனைவருக்குமே அன்பான காலை வணக்கம். இன்றைக்கு உலக சமூக வலைத்தள தினம், சோஷியல் மீடியா டே. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த உலகத்திலே அதிக பயனாளர்கள், அதாவது பயன்படுத்தக்கூடியது ஃபேஸ்புக் தான். இந்த ஃபேஸ்புக்கில் தான் அதிக பயனாளர்கள் இருக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் 2004 தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய உரிமையாளர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் ஜக்கர்பெர்க். இவர் தான் இந்த ஃபேஸ்புக்கினுடைய உரிமையாளர். இவர் பல்கலைக்கழக ஒரு மாணவர். அவர் அந்த பல்கலைக்கழகம் படிக்கிற போது தான் இந்த ஃபேஸ்புக்கை அவர் ஆரம்பித்தார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், இந்த ஃபேஸ்புக்கில் எத்தனை பேர் சொல்ல முடியாது. அது ஒரு கணக்கெடுக்க முடியாது. இதனுடைய பயனாளர்களை நாங்கள் கணக்கெடுக்க முடியாது. அந்த அளவுக்கு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இன்றைக்கும் இந்த ஃபேஸ்புக் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ஆரம்பத்தில் இந்த ஃபேஸ்புக் 13 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இதை பார்க்கலாம்னு சொல்லி ஒரு நிபந்தனை ஒன்று இருந்தது. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபேஸ்புக் நிறுவனம்ன்றது வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்போ ஆரம்ப காலத்தில் இது ஃபேஸ்புக் என்று தான் இந்த நிறுவனம் இருந்தது. இப்போ அதுக்கு பேர் மாற்றப்பட்டிருக்குது. அதாவது பேர் மாற்றப்பட்டது 2021, அதாவது அக்டோபர் மாதம் 2021 இதுக்கு பேர் மாற்றப்பட்டது மெட்டா என்று சொல்லி. அப்போ மெட்டா பிளாட்ஃபார்ம் இன்க் அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மெட்டா நிறுவனத்தில் ஃபேஸ்புக் மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாமே இந்த மெட்டா நிறுவனத்துக்கு கீழே தான் இயங்கி கொண்டு வருது. அந்த அளவுக்கு இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு பாருங்கள். அப்போ உலகத்திலேயே இன்றைக்கு அதிகமானவங்க பயன்படுத்துறது இந்த ஃபேஸ்புக் தான். இன்றைக்கு எத்தனையோ சமூக வலைத்தளங்கள் வந்திருந்தாலும், இணைய வழிகள் வந்திருந்தாலும், இந்த ஃபேஸ்புக்கில் தான் அநேகர் இருக்கிறாங்க பாருங்கள். அநேகர் பயன்படுத்துறது இந்த ஃபேஸ்புக்கு தான். அப்போ இன்றைக்கு டிக்டாக் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, எவ்வளவு இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப், யூடியூப் எல்லாம் என்னதான் இருந்தாலும், எத்தனை சோஷியல் மீடியாக்கள் இருந்தாலும், ஆனால் அதிக பயனாளர்கள் உள்ளது இந்த ஃபேஸ்புக் தான். ஆனால் இதில் ஒரு கணக்கு எடுக்க முடியாது. குறிப்பாக ஒரு 3.07 மில்லியன் கணக்கு, அந்த அளவில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கணக்கு எடுக்கலாம். அந்த அளவில் பயனாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கணக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இது கன்ஃபார்மாக இவ்வளவு தான் என்று சொல்லல. அது என்னன்னு சொன்னால் அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் பயனாளர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் என்னோட ஃபேஸ்புக் கணக்கு நான் ஆரம்பிக்கப்பட்டு 13 வருஷத்துக்கு கிட்ட ஆகுது. அப்போ இன்றைக்கு வரைக்கும் அதில் என்னோட நண்பர்கள், அதாவது முகந்தெரியாது பாருங்கள், முகநூல், முக புத்தகம் இல்லையா, இந்த ஃபேஸ்புக்கு முக புத்தகம். ஃபேஸ்புக்குன்னு சொன்னால் அது முக புத்தகம். முகம் தெரியாத நண்பர்களை நாங்கள் இணைச்சி கொள்றதுக்கு பேர் தான் அது. அப்போ முகம் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, முகம் தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 12 வருஷமாக, இன்றைக்கும் அந்த 12 வருஷமாக என்னோட அந்த முகம் தெரியாத நண்பர்கள் அந்த ஃபேஸ்புக்கில் இன்னும் பயணித்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ பாருங்கள், அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி நம்மளோட தொடர்பாயினாங்க பார்த்தீங்களா. அது எங்கேயோ இருந்தவங்களை கூட நம்மள்கிட்ட சேர்த்து இருக்கிறது இந்த ஃபேஸ்புக் இல்லையா. அப்போ இன்றைக்கு வரைக்கும் 13 வருஷத்துக்கிட்ட போகுது என்னோட ஃபேஸ்புக் நான் ஓப்பன் பண்ணி. ஆனாலும் 12 வருஷம் வச்சு இருக்கிறாங்க நண்பர்கள் இருக்கிறாங்க எனக்கு அந்த ஃபேஸ்புக்கில். அவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி சொல்லுவோம். நான் பாருங்கள், 12 வருஷமாக நம்மளோட நட்பில் தொடர்ந்து இருக்கிறாங்களே. யார் எவருன்னே தெரியாது, ஆனால் எங்களுடைய அன்புக்காக, எங்கள் நட்புக்காக அவங்க வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுதான் தானாக சேர்ந்த கூட்டம், அன்புனால சேர்ந்த கூட்டம் இல்லையா. அப்போ பாருங்கள், இந்த ஃபேஸ்புக் குறிப்பாக நான் சொல்ல போனால் அதாவது சோஷியல் மீடியாவில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். நிறைய சோஷியல் மீடியாவில் நல்லது நடந்திருக்கு, நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அதே போல் கெட்ட காரியங்கள் நடந்திருக்கு. கெட்ட காரியம்னு சொன்னால் இந்த சோஷியல் மீடியாவால் தங்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சவங்களும் இருக்கிறாங்க, வாழ்க்கை கிடைச்சவங்களும் இருக்கிறாங்க. அதாவது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் எல்லாமே, நான் ஃபேஸ்புக் ஆரம்பித்த நேரத்தில் ஃபேஸ்புக்கில் காதல் இதுதான் போகும். எங்கே பார்த்தாலும் லவ் மெசேஜாக இருக்கும், ஃபுல்லாக காதல், லவ் பண்ணுவாங்க. ஃபேஸ்புக்கில் நேரம் லவ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்த பிறகு அதெல்லாம் இப்போ மாறி இப்போ இங்கே ஃபேஸ்புக் கொஞ்சம்
அதை நிப்பாட்டிட்டு ஏன்னா இங்கே வந்து இப்போ வீடியோ போடுறாங்க தானே, ரீல்ஸ் போடுறாங்க தானே. அப்போ இங்கே வந்து இவங்க ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே வந்து லைவ் போடுறது அந்த மாதிரி. அப்போ ஃபேஸ்புக்கில் வந்து அந்நேரம் வந்து நிறைய காதல் ஜோடிகள் தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் லவ் மெசேஜாக தான் இருக்கும், லவ்வர்ஸாக தான் இருக்கும். அப்படி ஒரு அழகான ஒரு அந்த காலம், ஒரு வாழ்க்கை, அந்த ஃபேஸ்புக் காலம், அந்த 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 நேரம் அப்படி இருந்தது. அப்போ இன்றைக்கு பாருங்க, இந்த சோசியல் மீடியா தினம் இன்றைக்கு இல்லையா. அப்போ அதுலேயும் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பயனாளர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ முதலிடத்தில் இருக்கிறது வந்து உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறது ஃபேஸ்புக் தான். இன்றைக்கு அப்போ நாங்கள் எங்களுடைய ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கொள்வோம், அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு நாங்கள் இல்லையா. ஓகே, இந்த செய்தியை சொல்ல தான் வந்தேன். ஓகே, பாய். சிலருக்கு தெரியாமல் இருக்கும் சில விஷயங்கள் இல்லையா. நாங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுவோம். பயன் இருக்குதோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோம் இல்லையா. தெரியாதவங்க அதை அறிஞ்சு கொள்வாங்க தானே. ஓகே, பாய்.